இப்போ என் பேர் மாயாஸ்ரீ, நாங்கள் மதுரையிலேருந்து பேசுகிறேன். ஸோ கவர்மெண்ட் இந்த மாதிரி ஆஃபர் கொடுத்துருக்க ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு பின்னாடி இருக்க திருநங்கைகள்லாம் இன்னும் மேற்கொண்டு படிக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா நாங்களே வேலைக்கு போய் சம்பாரிச்சு அந்த காசுலாம் படிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ கவர்மெண்ட் இந்த மாதிரி பண்ணது ரொம்ப சந்தோஷம். இன்னும் மேலும் மேலும் திருநங்கைகள் வந்துட்டு படிக்கிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. எல்லாம் படிச்சுட்டு இருக்கீங்க, இது எந்த அளவில் ஒரு உத்வேகத்தை கொடுக்கும், வரக்கூடிய என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? கண்டிப்பாக வந்துட்டு முன்னாடி இந்த ஜென்ரேஷன் அப்படி இருந்தாங்க, இப்போ இருக்க ஜென்ரேஷன் அப்படி இல்லை. தான் படித்து முன்னேறி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இப்போ டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை வந்துட்டு ஒரு எஜுகேஷனல் லெவலில் மேலே உயர்த்திட்டு வரணும்னு ரொம்ப இன்வால்வ் வில்லிங்காக அவங்களே வந்துட்டு இருக்காங்க. ஸோ பார்க்குறப்பே தெரியும், மதுரை மாவட்டம் நிறைய திருநங்கைகள் இப்போ வந்து காலேஜ் படிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. என் கூட சக திருநங்கைகள் படிச்சுட்டு தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த திருநங்கைன்ற பேரே வந்து இப்போ இருக்கக்கூடிய அரசில் தான் கொண்டு வந்தாங்க. ஆமாம், இந்த பேரை கூட கொண்டு வந்த அரசு தொடர்ந்து திருநங்கைகளுக்கு என்ன செய்யறது? கண்டிப்பாக நம்ம கலைஞர் ஐயா தான் வந்துட்டு திருநங்கை நிறைய பேர் வச்சு எங்களை கூப்பிட்டுருந்தாங்க. திருநங்கைன்னு சொல்லிட்டு ஒரு அங்கீகாரம் கொடுத்தது நம்ம கலைஞர் ஐயா தான். ஸோ நம்ம அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து இன்னைக்கு பட்ஜெட்டில் வந்து திருநங்கைகளுக்கு வந்து கல்லூரி படிப்பில் வந்து முழு பணத்தையும் கவர்மெண்ட்டே பார்த்துக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல விஷயம்தான் இது. ஒரு திருநங்கைகள் வந்து முன்னேறதுக்கான ஒரு படியாக தான் இதை நாங்கள் பார்க்குறோம். தென் இது வந்து ஹாஸ்டலோட இது சேர்த்து இருந்தால் இன்னும் நல்லா பெட்டராக இருக்கணும். கண்டிப்பாக அப்படி இருக்கணும். இந்த இதுவும் என்ன அப்படின்னா, வெளியில் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுற வீட்டை விட்டு வெளியே வந்து அதை நம்ம வாழ்வாதாரத்தை பார்க்குறதே வந்து ரொம்ப கஷ்டம். அதுக்கே நமக்கு பணம் தேவைப்படுறதுல இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரகிள் இருக்குது. அதில் இந்த மாதிரி விஷயத்த வந்து கவர்மெண்ட்டை வந்து அலௌன்ஸ் பண்ணது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப வரவேற்க தகுந்த விஷயம்தான். நான் 4 இயர்ஸ் ஆயிடுச்சு மதுரை வந்து. இங்கே வந்து நிறைய எனக்கு வந்து வீடு கிடைக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வெளியில கூட நான் 3 நாள் வீடே இல்லாமல் சும்மா என்னோட பேக்கோட நான் 3 நாள் வெளியே தான் இருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக அப்புறம் தான் அந்த வீடெல்லாம் நாங்கள் பார்த்தோம். அதுவுமே ரொம்ப கஷ்டம். கண்டிப்பாக வந்து கல்லூரி படிப்பு வந்து ஹாஸ்டலோட இருந்தால் ரொம்ப பெட்டராக இருக்கும். அந்த பட்ஜெட் வந்து அதோட இருக்கணும். கண்டிப்பாக அது கண்டிப்பாக முக்கியம். ஏன்னா சேஃப்டின்றது ரொம்ப கஷ்டம். வெளியிலலாம் வந்து பார்க்குற பார்வையெல்லாம் ரொம்ப கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். அதை தாண்டிலாம் வந்து படிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம்தான். அந்த படிக்கிற மனநிலைமை வர்றதே வந்து அந்த அந்த எங்களோட சமுதாயத்தில் வந்து ரொம்ப கஷ்டம். பேரண்ட்ஸ் இல்லாமல் சாப்பாடு எல்லாத்தையும் தாண்டி அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்து ஹாஸ்டல் இதோட பண்ணணும். கண்டிப்பாக அதை வரவேற்கணும் இந்த விஷயத்தை. நாங்கள் தமிழக அரசு அறிவிச்சிருக்கக்கூடிய திட்டம் உங்களுக்கு எந்த அளவுக்கு கண்டிப்பாக எனக்கு பின்னாடி இருக்கிற எல்லாருக்குமே வந்து இது ஒரு வாழ்வாதாரத்தை முன்னேற்றிக்கிறதுக்கான ஒரு படியா இருக்கும். வணக்கம், என்னோட பேர் பிரியா பாபு, திருநங்கையர் ஆவணத்தோட இயக்குனராக இருக்கிறேன். இந்த பட்ஜெட்ல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நாங்கள் இன்னைக்கு பார்த்தது என்னன்னா, இந்த 3ஆம் பாலினம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருநங்கைகள் திருநம்பிகள் இடைப்பாலினத்திற்கான அந்த அவருடைய கல்விக்கான தொகையை, அதாவது அவங்க கல்லூரியில படிச்சாங்கன்னா அந்த கல்விக்கான முழு தொகையை வந்து அரசு ஏற்கும் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப மனமகிழ்ச்சியா இருக்குது. ஏன்னா நான் ஒரு டிராப் அவுட் சில்ட்ரனா இருக்கிறேன். எனக்கு அது படிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது. ஆனா பல்வேறு காலச்சூழல்களால் படிக்க முடியாதது. ரொம்ப முக்கியமா எப்படி நான் வந்து ஒரு கல்லூரியில சேர்ந்தா நான் வந்து எக்ஸாமுக்கான ஃபீஸ் எப்படி கட்டுறது அப்படின்ற ஒரு பெரிய குழப்பம் இருந்ததுனால என்னோட படிக்க முடியாம போச்சு. ஆனா இன்றைக்கு வந்து நிறைய திருநங்கைகள் படிக்கணும், அடுத்த கட்டமா நகரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு தெரிஞ்ச தமிழகத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 50க்கு மேற்பட்ட திருநங்கைகள் பல்வேறு கல்லூரிகள்ல படிச்சிட்டு இருக்காங்க. அவர்களுக்கும் இனிமே படிக்கணும்னு நினைக்கிற திருநங்கைகளுக்கும் இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரதமா இருக்கும். தமிழக அரசுக்கு எங்களுடைய திருநங்கைகள் ஒட்டுமொத்த திருநங்கைகள் சார்பாக என் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா 2008 வந்து திருநங்கை நலவாரியம் அரசு ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் கணக்கெடுப்பு எடுத்தாங்க, அதுக்கப்புறம் அடையாள அட்டைகள் கொடுத்தாங்க, பல்வேறு விஷயங்களை பண்ணாங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு 50,000 வந்து சுயதொழில் மானிய கடன் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி வந்து அவருடைய கல்வி பொருளாதாரம் அந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து அரசு முன்னெடுக்குது. குறிப்பா நம்ம மதுரை மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா அவங்க வந்து இங்க கூடிய அரசு மருத்துவமனையில இலவச பால்மாட்டு அறுவை சிகிச்சைக்கான ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அப்போ ஒரு சமூகத்துடைய கல்வி, வேலை வாய்ப்பு, அவங்களுடைய மருத்துவம் பல்வேறு விஷயங்களை இந்த அரசு முன்னெடுத்து கொண்டு இருக்குது. அந்த வகையில இன்றைக்கு வந்த இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.